வணக்கம். நான் படூர் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர். எங்கள் பஞ்சாயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம நீர் நிறைந்த பசுமையான கிராமமாக மாற்றுறதுக்கான நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பஞ்சாயத்தில் இருக்கிற பெண்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் சுயதொழில் மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதன் மூலயமா இப்போ பார்த்திங்கன்னா மாடி தோட்ட பயிற்சி, அதுக்கப்புறம் காளான் வளர்ப்பு, இந்த மாதிரியான பயிற்சிகள் எல்லாமே வந்துட்டு ஒரு 20 பெண்கள் சேர்ந்து வந்து முடிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் வந்து நம்ம தமிழ்நாடு அரசுக்கு ஒழிக்கிறது வந்து ரொம்ப சவாலாகவே இருக்குது. அதை எப்படி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு யோசித்து இப்போ வாழை மட்டையிலேயே பார்த்திங்கன்னா ஒரு க்ரோ பேக் மாதிரி பண்ணி அதுலேயே செடியை வளர்த்து அப்படியே நட்டோம் அப்படின்னா அப்படியே நமக்கு வந்து மக்கி உரமாக போயிடும். அது இல்லாமல் இப்போ பிளாஸ்டிக்கை தவிர்த்து எதுலலாம் நம்மளால் வந்து செடிகளையும் மரங்களையும் வளர்க்க முடியும் அப்படின்றத யோசித்து வாழை மட்டையில் பண்ணுறது, அதுக்கப்புறம் மூங்கிலில் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அந்த நம்ம பனங்காயோட அந்த இதில் பண்ணுறது, அப்புறம் நம்ம தேங்காயோட ஓடு, நம்ம குடிச்சிட்டு போடுற இளநியோட அந்த இதில் போடுறது, அந்த மாதிரியான செடிகள் வந்துட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் இல்லாமல் முழுக்க நம்ம வந்து அதை வந்து உரமாக மாற்றுற மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இப்போ எடுத்து அதை பண்ணிகிட்ருக்குறோம். சிறப்பாக பண்ணிகிட்ருக்குறோம். இப்போதைக்கு நம்ம லேடிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இது எல்லாமே ட்ரைனிங் முடிச்சுட்டு இதில் வந்து நம்ம மாவட்ட ஆட்சியர் அவர்கிட்டயே வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு மற்ற பஞ்சாயத்தில் இருக்கிறவங்களுக்குமே இதை வந்துட்டு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக ஆக்டிவாக பண்ணிகிட்ருக்குறாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கருவேல மரங்களை வந்து நம்ம பஞ்சாயத்தில் வந்து ஃபுல்லாகவே அகற்றிட்டு அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா எவ்வளோ கருவேல மரங்களை நம்ம அகற்றுறோமோ அதுக்கு பதிலாக நிறைய மரங்களை நடுறதுக்கான ப்ராஜெக்டும் வந்து போயிட்டுருக்குது. நம்மளோட ஏரிகள் குளங்களில் பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு 1000 பனை விதைகள் நடுற ப்ராஜெக்டும் வந்துட்டு நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் ஸ்டார்டிங்லேருந்தே. அப்புறம் சீட் பால்ஸ் கொடுக்கறது, குழந்தைங்களுக்கு கொடுத்து செடிகளை வளர்க்குறதுக்கான அவேர்னஸ் வந்து கொடுத்துட்ருக்குறோம். நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்துட்டு நம்ம ஊர் மக்கள்கிட்ட வந்துட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருக்குமே அந்த அவேர்னஸ் வந்து ஏற்படுத்திகிட்டே இருக்கிறோம். ஏன்னா ஒரு பசுமையான கிராமம் தான் வந்துட்டு ரொம்ப அந்த ஊர் மக்களுக்கு நல்லதாக இருக்கும். அப்படின்றதுனால நீர் நிறைஞ்ச பசுமையான கிராமத்தை உருவாக்குற அந்த நோக்கத்தில் எல்லா ஆக்டிவிட்டீஸுமே பண்ணிகிட்ருக்குறோம். இப்போது லாஸ்ட்டாக ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி கூட நம்ம ஊர் சூப்பர் அப்படின்ற ப்ரோக்ராம் மூலயமா வந்துட்டு பார்த்திங்கன்னா அவேர்னஸ், அதாவது துணிப்பையே வந்து யூஸ் பண்ணோன்றதுனால வீடு வீடாக போயிட்டு துணிப்பை கொடுத்தது, அதுக்கப்புறம் மரங்களை வந்துட்டு நடணும், எல்லார் வீட்லேயுமே கம்பல்சரி மரங்களை நடணும், இருக்கிற லேண்டில் வந்துட்டு மரங்களை நடணும் அப்படின்ற அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்துட்டு பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்குறோம். இன்னும் கொஞ்சம் நாளில் முழுமையாகவே எங்களோட பஞ்சாயத்தை பார்த்திங்கன்னா பசுமையான கிராமமாக மாற்றிடுவோம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.